ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பெல்லாரஸில் பைக் டெலிவரி ஜாப்க்கு யாராவது வரீங்களா? பைக் டெலிவரி பெல்லாரஸ்லேயும் அந்த பக்கம் ரஷ்யா, அந்த பக்கம் லித்துவானியா, இந்த பக்கம் போலந்து, இந்த பக்கம் உக்ரைன். இதுக்கு நடுவில் யார் இருக்கா? பெல்லாரஸ். இது ஒரு நாடு, அமைதியான நாடு. இங்கே சண்டை சச்சரவு ஒன்றும் கிடையாது. இப்போ ரஷ்யாவுக்காவது உக்ரைனுக்கு எப்போ அடிப்படி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் பெல்லாரஸ் எல்லாருக்கும் நல்ல பிள்ளை. அப்போ இந்த பெல்லாரஸ் சுற்றி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷெங்கனுக்குள்ளே இருக்குது, ஷெங்கன் டச்சில் இருக்குது. இன்னும் பெல்லாரஸ் இணைக்கப்படவில்லை. ஏன்னா இங்கே வேறு வருமானம் கிடையாது, செழிப்பான நாடும் இல்லை. அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேருந்து இல்லை, எல்லா நாடுகள்லேருந்தும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போகக்கூடிய ஊர் தான் பெல்லாரஸ். பெல்லாரஸில் என்னுடைய கணிப்பு பிரகாரம் 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து இந்தியன் ஸ்டூடெண்ட் போகிறானுங்க. படித்து முடிச்சுட்டு பாதி பேர் அங்கே ஒரு தொழில் பிஸ்னஸ் கடைகள் வச்சுக்கிட்டு அப்படியே அங்குள்ள பிள்ளைகள் நல்ல அழகாக இருக்கும். அதுவும் இந்தியன்ஸை விரும்பக்கூடிய பிள்ளைங்க அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே வாழ்க்கை ஓடுது. இல்லைனா அந்த நாட்டிலே படித்து முடிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கேருந்து UK, USA, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வளர்கிறதுக்கு நாளைக்கு முன்னேறணும்னா இந்த ஊர் அப்படி விட்டு போகலாம். அப்போ எதுக்கு போகிறோம்? நம்ம பைக் டெலிவரி ஜாப்புக்கு போகிறோம். அங்கே ஃபுட் டெலிவரி இருக்கும், கொரியர் டெலிவரி இருக்கும். இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு. சரியா? இங்கேயே ரபிள்ஸ் நடமாடுது இந்த ஊர்லேயும். அது பெல்லாரஸ் ரபிள்ஸ். ஓகே, சேலரி எப்படி கிடைக்கும்னா ஒரு $600 வேறு ஓட்டமெல்லாம் சேர்த்து பார்த்தா பைக் டெலிவரிக்கு சொல்கிறேன் $800 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அப்போ ஒரு 80,000 வரைக்கும், 60,000 80,000 வரைக்கும் இதில் சம்பாதிக்கலாம். ஒன்று வண்டி ஓட்டணும், அவ்வளோதான். பைக் ஓட்டணும். நம்ம ஊரில் எப்படி பண்ணுறோம்? சேம் மெத்தட் தான். ஓடிக்கிட்டே இருந்தால் காசு, அவ்வளோதான். இதில் ரொம்ப பெருசுக்கு ஒன்றும் இல்லை. எப்படியும் அதாவது 60,000 80,000 வரைக்கும் இந்த ஊரில் சம்பாதிச்சு அனுப்பலாம். மறுபடியும் ஒர்க் பெர்மிட் டி விசா தான், பாஸ்போர்ட்டில் அடிச்சு போவோம். இதுக்கு PCC தேவையில்லை. ப்ராசஸ் நமக்கு சப்மிஷனில் டெல்லியில் நாங்கள் போட்டு விசா அடிச்சு தருவோம். பெர்மிட் வர்றதுக்கு 1 மாதம், அப்புறம் இன்னொரு வேலையெல்லாம் முடிஞ்சு போகிறதுக்கு 1 மாதம், கண்டிப்பாக 2 மாதம் ஆகிடும். ஓகே, இதுக்கு இனிஷியல் அட்வான்ஸ் இல்லை. விசா அடித்த பிறகு ஒர்க் பெர்மிட் வந்த பிறகு காசு, விசா அடித்த பிறகு செட்டில்மெண்ட்டு, இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு 3.5 ரேஞ்சில் போயிடலாம். ஆமாம், முன்னாடியெல்லாம் 3 ரூபா நாங்கள் சொன்ன ரேட்டு 2.80, 3, 3.20, இப்போ 3.5 ஆகிப்போச்சு. இந்த செர்பியாலாம் பாருங்களேன், நாங்கள் அப்படி போகுது. இங்கே 4 ரூபாய்க்கு இல்லைன்னா செர்பியா போக முடியாது. நாங்கள் டைரெக்டாக பண்ணுறோம். செர்பியாவுக்கு விசாரிச்சு ஏற்றோம்னா 4.5 லட்ச ரூபாய்க்கு, 4 லட்சத்துக்கு கீழே கிடையாது. அப்படி ஆகிட்டு. அப்போ ஷெங்கன் கண்ட்ரி எப்படி இருக்கும்? அப்படி தான். சரி, எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்து போய் சேர்ந்துட்டா நல்லது. அப்போ இந்த பெல்லாரஸுக்கும் அப்படி தான். விசா கிடைக்கலங்கிற பிரச்சனை வராது. விசா தான் கண்டிப்பாக உண்டு. அதனால பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா வேறு இடத்துக்கு மாற்றி தரணும்னா நீங்கள் பேசினா தான் செய்ய முடியும். ஓகே, தேங்க்யூ.